நிறைய பேருக்கு ஹால்ல தண்ணீர் வைக்கின்ற பழக்கம் இருக்கும். அதாவது பவுல்ல தண்ணீர் வைத்து அதை எடுத்து கொட்டிவிடும் பழக்கம் நல்ல பழக்கம். ஏன்னா அந்த அன்று அந்த நீரை மாற்றி விடுவது ரொம்பவே நல்லது, நல்ல சிறப்பை தரும். அது வடகிழக்கு மூலையாக இருக்கும் பொழுது இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். அந்த வடகிழக்கு மூலையில் அந்த நீர் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ அந்த நீர்ல நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, அந்த கண்டிப்பாக அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் அந்த நீர்ல சேர்க்கணும். அடுத்து உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கின்றனவோ, மஞ்சளாக இருக்கட்டும், சிவந்த நிறமாக இருக்கட்டும், வெள்ளை நிறமாக இருக்கட்டும், ஆனா மலர்ந்த நறுமணம் மிகுந்த மலர்கள். அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா திருநீற்று பச்சிலை, அதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்க திருநீற்று பச்சிலை வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் கரைந்து போய்விடும், கஷ்டங்களே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திருநீற்று பச்சிலைக்கு அவ்வளவு நன்மை குணங்கள் இருக்கின்றன. அடுத்து அருகம்புல் கூட நீங்க நீர்ல சேர்க்கலாம். இந்த மலர்கள் இல்லாத பட்சத்தில் திருநீற்று பச்சிலை சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது நீங்க அருகம்புல் சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது வெற்றிலையை கூட நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதை வெறும் நீராக வைக்காமல் அதில் ஏதோ நீங்க பச்சையாக கலக்கும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும்.